நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வருடம் ஆடிப்பட்டம் 19/7/2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தாய்மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை அங்காடியிலேருந்து நாட்டு விதைகளை வாங்கி போட்டிருந்தோம். நம்மளுக்கு வந்து எந்த விதைகளும் முளைப்பு திறன் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் சொன்னாங்க, இங்கே வாங்கும்போது விதைகள் முளைக்கல அப்படின்னாங்க. இப்போ அடுத்த சீட்ரே வாங்கி 29/7/2026 அதே நாட்டு விதைகளில் ஆர்கே பட்டறை அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டில் இருக்குது. இன்றைக்கி வாங்கி நம்ம நடவு செஞ்சுருக்கோம். அங்கே வாங்கின விதைங்களுக்கு காம்போவும் வாங்கியிருக்கோம், தனித்தனியாக வாங்கினோம். இப்போ இது எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருக்கேன். என்னென்ன விதை வந்து போட்டிருக்கேன், சீட்ரேயில் போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்தில் என்னென்ன விதைகள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான விதைகள் வந்து சென்னையில் சிறப்பாக மாடி தோட்டத்தில் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய விதைகள் நம்பகத்தன்மை உடைய இடங்கள் எதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் உதவியாக இருக்கும். நம்ம நோக்கம் அப்படின்னா குறைந்த செலவில் மாடி தோட்டம் அமைக்கிறது தான். சரிங்களா? இது கமர்ஷியலாக இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ பார்த்துக்கிறதுக்காக தான். பட் ஏன்னா சில இடங்களில் நம்பகத்தன்மை இல்லாமல் விதைகள் வாங்கி நம்மளுக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, நேர விரயம் அதிகமாகுது. உங்களுக்கு ஏதாவது நம்பகத்தன்மையில் விதைகள் எங்கேனா கிடைக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சீட்டை ரெடி பண்ணியாச்சு. அதனால் டேட் உங்களுக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 19 போட்டிருக்கோம். இப்போ 10 நாள் ஆச்சு. நம்ம போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருக்கு. நம்ம வாங்கின தாய்மண்ணில் முளைக்கலை. இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு இதே மாதிரி சீட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே இப்போ சீட்டையில் மட்டும் இல்லை, திருப்பி வந்து பாட் கண்டெய்னரில் வாங்கி விதைகள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டிலேருந்து சேமித்து வைத்த விதைகள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை போட்டிருக்கோம். கோழி அவரையில் 2 டைப் இருக்குது. அந்த அவரை போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள்லாம் ஊற வைக்காமல் நேரடி நடவில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் தாய்மண்ணில் வாங்கினது எந்த விதையிலும் முளைக்கலை. சரிங்களா? இப்போ 2 கன்றுக்கு மேலே வந்து அடிஷ்னலாக இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு வளர்ப்பு பேக்கில் மாற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சிலதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டதில் ஒரு 7-8 கொடிகள் வந்துருச்சு. பட் நம்ம அது அவ்வளோ தேவைப்படாது. அதிகபட்சம் 2 இல்லை 3 விடலாம். பட் கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி 2 விடுறது சிறப்பு. நிறைய விடுறதுனால பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருக்காது, விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த கோழியாரில் பார்த்திங்க அப்படின்னா அதில் கருப்பு டைப்பில் இருக்கும், ப்ரௌன் கலர் டைப் இருக்கும். அது விதைகள் சில முளைக்கலன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்லா முளைப்பு திறன் இருக்குது. அதனால் அதிகப்படியான இருக்கிறத எடுத்து நான் வேறு வளர்ப்பு க்ரோ பேக்கில் மாற்றிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்துலேயும் வந்து 1, 2, 3 நாற்று, 4, 5 இருக்குது நாற்றுகள். இது எல்லாமே எது நல்லா வளர்ந்துருக்கு, 2, 3 அடுக்கு மேலே இருக்கிற வளர்ந்த நாற்றுகளை மட்டும் விட்டுட்டு 2 அடுக்குல வந்து உங்களுக்கு வேர்பிடிப்பு தன்மை இருக்கும். அதை மட்டும் எடுத்து நம்ம குரோபில் மாற்றிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து ஏர் பொட்டேட்டோ நட்டுருக்கோம். அது எப்படி பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி வளர்ந்து கொடி பிடிச்சிடுச்சு. இது எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நட்டதான். ஆல்ரெடி இது பருவம் வந்தோடனே அதுவே வளர்ந்துடுச்சு. பட் நம்ம போட்டது எல்லாமே மெத்தடு கரெக்டு தான். பட் சீடோட தன்மை தான் என்னென்னு தெரியல. உங்களுக்கு இது மாதிரி அனுபவங்கள் எதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாட் மிக்ஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட். ஏன்னா இப்போ இத்தனை விதைகள் வந்து நல்லா வளரும்போது மற்ற விதைகள் வளரலை அப்படின்னும்போது நம்ம மேலே வந்து தப்பு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ 2வது பட்சத்தில் போட்ட விதைகள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான உள்ள செடிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்ப்பு பேக்கில் மாற்றிட்டேன். குடும்பமாக 2 வீடுங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வருதுனால பார்த்திங்கன்னா கொடிகள் பற்றும். ஆனால் வந்து காய்ப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகபட்சம் 2 கொடி இல்லை 1 விடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம போட்ட கொடியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம அடுத்து இதை வந்து ஸ்டாண்ட் பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம போட்ட விதைகள் எப்படி முளைப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.